இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குருக்கள் என்னமா சொன்னாரு? பூஜை முடிஞ்ச கையோட 5 சாமியாரங்களுக்கு அன்னதானம் செய்ய சொல்றாரு. நல்ல விஷயம்தான் சொல்லிருக்காரு. ஆமாங்க அத்தை. அவங்களுக்கு சாப்பாட்டுல எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்க நல்லா வாழ்த்திட்டு போற மாதிரி பாத்துக்கங்க, சபிச்சிட்டு போற மாதிரி எதுவும் நடந்துக்காம பாத்துக்காங்கன்னு சொன்னாரு. நம்ம வீட்டு சாப்பாடுல என்னமா குறை இருந்துற போகுது? அவங்க 5 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் நீயே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கோ. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நேரமாவது நீங்க வந்து படுத்து தூங்குங்க. வாங்க வாங்க அத்தை, வாங்க மெதுவா. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே அந்த பூஜையை பண்ண போறீங்க. அந்த பூஜையவே நான் நாசம் பண்றேன். பார்வதி, நான் வாழ்க்கையில செய்யக்கூடாத பெரிய தப்பு செஞ்சிட்டேன் பார்வதி. உனக்கு நான் துரோகம் செஞ்சிருக்கவே கூடாது. அந்த பாவம்தான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ பழி வாங்கணும்னு நினைச்சன்னா எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் தயவு செஞ்சு கொடுத்துறாத. நான் தான் தப்பு பண்ண, நான் தான் உனக்கு துரோகம் பண்ண. என்ன நீ தண்டிக்கிறது தான் நியாயம். இந்த குடும்பத்துல யாருக்கும் இத பத்தி எந்த விஷயமும் தெரியாது. அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்கள தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இனி எது நடந்தாலும் எனக்கே நடக்கட்டும். தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. ஆமா, ரூமுக்குள்ள யாருமே இல்ல. ஆனா நான் வரும்போது நீங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க?